மதுரையை சார்ந்த எவிடன்ஸ் கதிர் அவர்கள். அவர் தொடர்ந்து எங்கெல்லாம் சமூக அவலங்கள் நடக்கின்றனோ, எங்கெல்லாம் சாதிய கொடுமைகள், சமூக அவலங்கள் என்பது எல்லாமே சாதி கொடுமைகள், ஆணவ படுகொலைகள், இன்னும் இளம் பெண்களை பாலியல் சுரண்டல்கள் எல்லாத்தையுமே அவர் தட்டி கேட்கக்கூடியவர். ஒரு அமைப்பாகவே இயங்கி கொண்டிருக்கிறார், ஒரு சமூக ஒரு செயற்பாட்டாளராக. பாருங்க, பேசக்கூட முடியல. அதை நான் கேட்கும்போதே நமக்கு அப்படியே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இதில் என்ன சோக கதைன்னா, 30 to 35 விழுக்காடு அதிகரிச்சிருக்கின்றார் கடந்த 11 ஆண்டுகளாக. ஆமாம், 30 to 35 விழுக்காடு இந்த சாதிய கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்க, இந்த 11 ஆண்டுகளை யார் ஆண்டது? கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம். அதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் யார் ஆண்டது? அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இப்போ இந்த 2 ஆட்சியாளர்களுமே இந்த சாதிய படுகொலைகளை நடக்கும் பொழுது பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த 2 பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்த 2 முதல்வர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்.